ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் நான்காம் பகுதி 21வது தலைப்பு. கண்ணனின் வைராக்கியம். வெளியிலே எத்தனை கூத்தடித்தாலும் ஜாரச்சோர ஷிகாமணி என்னும்படியாக வெண்ணையை திருடுவது, கோபஸ்திரீகளோடு ராசலீலை பண்ணுவது, 16,000 பத்னிகளோடு குடும்பம் நடத்துவது என்றெல்லாம் பண்ணினாலும் உள்ளூர ஒன்றிலும் ஒட்டாமல் ஆசாவாசமே இல்லாமல் இருந்த பரம ஞானி பரபிரம்ம வஸ்து கிருஷ்ண பரமாத்மா கம்சனை வதம் பண்ணினவுடன் அவர் தமக்கே ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து கொண்டிருக்க எல்லா நியாயமும் உண்டு. அவரிடமே அப்படியே மோகித்து போயிருந்த மதுரா ஜனங்களும் அவர் தங்களுக்கு ராஜாவாகிறார் என்றால் ரொம்ப ஆனந்தப்பட்டுத்தான் இருப்பார்கள். ஆனாலும் ராஜ்யாதிகாரத்தில் ஆசையில்லாத அவர் கம்சனின் தகப்பனாரான உக்ரசேனனைத்தான் ராஜாவாக்கினார். உக்ரசேனன் இவருக்கும் தாய்வழி பாட்டனார். சொந்த பாட்டனார் இல்லை, அம்மா தேவகிக்கு சிற்றப்பா. கம்சவதம் ஆன அப்புறம் பகவான் மதுராவை விட்டு வந்து சின்ன ராஜ்யமாக துவாரகா நிர்மாணம் பண்ணிக்கொண்டு துவாரகாதீசன் என்னும்படியாக வாழ்ந்தபோது கூட தம்மை அதற்கு சாவரின் என்னும் தனி ராஜாவாக பிரகடனம் பண்ணி கொள்ளவில்லை. அண்ணா பலராமருக்கு துவாரகையில் உயர்ந்த ஸ்தானம் கொடுத்து தாம் இரண்டாவதாகவே இடம் எடுத்து கொண்டார். பூர்ணாவதாரமாயிருந்தும் இப்படி அடக்கமாகவும் பொருளாசையற்ற வைராக்கியத்துடனும் கிருஷ்ணர் வாழ்ந்து காட்டினார். அமிர்தம் கடைந்து மகாலட்சுமி உத்பவித்து மகாவிஷ்ணுவை பதியாக வரித்த இடத்திலேயே இப்படித்தான் பாகவதத்தில் மகாவிஷ்ணுவை பற்றி சொல்லியிருக்கிறது. அவர் மண்ணாசை பொன்னாசை மாதிரியே பெண்ணாசையும் கொஞ்சங்கூட இல்லாதவர். பாக்கி எல்லா தேவர்களும் லக்ஷ்மி தனக்கு மாலை போட மாட்டாளா என்று தவித்து கொண்டிருந்த போது மகாவிஷ்ணு மட்டும் பரம வைராக்கியமாக அவர் வாட்டுக்கு ஒதுங்கி உட்கார்ந்து கொண்டிருந்தாராம். அதனாலேயே இத்தனை திருட மனசு உள்ளவரை பதியாய் அடைந்து அவருடைய பிரேமையையும் பெரும்படியாக நாம் வாழ்ந்து காட்டினால்தானே நமக்கு பெருமை என்று லக்ஷ்மி நினைத்து அவருக்கே மாலை போட்டாளாம். அவருக்கு எத்தனைக்கெத்தனை வைராக்கியமுண்டோ அத்தனைக்கத்தனை கருணையும் உண்டாதலால் உடனே அவளை தூக்கி மார்பிலேயே வைத்து கொண்டு விட்டார். கிருஷ்ணர் ஆசையே இல்லாதவர் என்று சொல்ல வந்தேன். தானாகவே அவரை தேடிக்கொண்டு எல்லா ஐஸ்வர்யங்களும் வந்தன. மகாவிஷ்ணுவின் சங்கு, சக்கரம், கருடன் எல்லாம் கூட அவரிடம் அவ்வப்போது வந்ததாக பார்க்கிறோம். ராமர்கிட்டே இப்படி ஏதாவது வந்ததோ? இதே போல மகாவிஷ்ணு தரித்து கொண்டிருக்கும் கௌஸ்துபமணியும் கிருஷ்ணர்கிட்டேதான் வந்தது. கஸ்தூரி திலகம் லலாட பலகே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் என்று பாடுகிறோம். அப்பேற்பட்ட திவ்ய கௌஸ்துபத்தை போட்டுக்கொண்டிருப்பவருக்கு சியமந்தகத்திடம் எதற்கு ஆசை வரப்போகிறது? ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.